இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி டேட்டாபேஸ்ல ஸ்பார்க் மூலமா எப்படி டேட்டாவ வந்து டேட்டாபேஸ்ல ரைட் பண்றது. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது எப்படி எஃபிஷியன்ட்டா நம்ம ப்ராஜெக்ட்ல டேட்டாபேஸ்ல ரைட் பண்றது. ஏன்னா டேட்டாபேஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் வெரி வெரி குட் ஃப்ளேவர் இந்த டேட்டா வேர்ல்டு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற மெயின் திங் வந்து என்னன்னா, எப்படி வந்து இந்த டேட்டாபேஸ்ல ரைட் பண்றது, அதோட இன்னர் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எப்படி பார்ட்டிஷன் இன்டர்னலா ஒர்க் ஆகுது. இப்போ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் என்னன்னா, டிஃபால்ட்டா ஒரு ஸ்பார்க் ஒரு ஃபைலை ரீட் பண்ணும்போது டிஃபால்ட் பார்ட்டிஷன் வந்து 200 ஸ்பார்க்ல ஒரு பிக் ஃபைலை ரீட் பண்ணுது அப்படின்னா, அது ரீட் பண்ணும்போது 200 பார்ட்டிஷன்ஸ் டிவைட் ஆகிக்கும். அது தட் இஸ் அ டிஃபால்ட் பார்ட்டிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, பேஜ் வியூஸ் 5 செகண்ட் ஆஃப் பார்க்யூட் அப்படின்னு. இந்த பார்க்யூட்டுக்கு நம்ம வந்து மெயின் திங் இது இன்டர்னலாக ஸ்பைல்லையே ஸ்கீமா மெயின்டைன் பண்ணிக்கும், அதோட மெட்டா டேட்டாஸ்லாம் உள்ளே மெயின்டைன் பண்ணிக்கும். இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்கீமா ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்பார்க்குக்கு வந்து எபிஷன் ஃபார்மேட் வந்து பார்க்யூட்டு, அதே மாதிரி ஓஆர்சி ஃபார்மேட் வந்து இட் வில் பி எபிஷியன்ட் ஃபார் ஹைவ். இது ஆப்டிமைசேஷனுக்கு ஹைவில் ஓஆர்சி நல்லா சப்போர்ட் ஆகும். பார்க்யூட் ஃபைல் ஃபார்மேட் வந்து ஸ்பார்க்குக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து காலம் ஓரியன்டட் ஃபார்மேட் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அந்த ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன்ஸில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியல் டைமில் ஒரு டேட்டாஸ் வந்து வருது. ஒரு 1 மில்லியன் ரெக்கார்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1 மில்லியன் ரெக்கார்டை கன்சியூம் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக ஒரு 5 பார்ட்டிஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தராக ஒரு 2-3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுறீங்க. ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு சம் அதர் நல் ஹேண்டலிங். ஸோ இதுமாரி டிஃப்ரெண்ட் லாஜிக் அப்ளை பண்ணிவிட்டு எழுதும்போது அதோட ரெக்கார்ட்ஸோட கவுண்ட் கம்மியாகுது. அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி அது குறையுது. ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு இப்போ டிஃபால்ட்டாக இனிஷியலாக 5 பார்ட்டிஷனில் கன்சியூம் பண்ணதுக்கு இப்போ இதோட டேட்டா வந்து குறைஞ்சதுல 5 இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டேட்டா வந்து 1 மில்லியன்லேருந்து 10,000 ரெக்கார்ட் குறைஞ்சிருது அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் தேவைப்படாது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட்டிஷன் சைஸை குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்பார்க் அப்ளிகேஷன் ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ரன் ஆகாது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ட்டிஷனோட குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட, ஏன்னா அன்னெசரியாக 5 பார்ட்டிஷனில் டேட்டா டிவைட் ஆகிறதோட எனக்கு அந்த 2 பார்ட்டிஷனுக்கு டேட்டா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்பார்க் வந்து கொஞ்சம் ஜாப் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ரேமில் டைரெக்டாக நம்ம பார்ட்டிஷன்ஸ் பார்க்க முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிடியாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதோட எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேமு, டேட்டா செட்டு, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் எழுதினாலும் ஃபைனலாக லோ லெவல் வந்து உங்களுக்கு ஆர்டிடி தான். ஓகேங்களா? ஆர்டிடியாக தான் கன்வெர்ட் ஆகி ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனை இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் யூசஸ் டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் 200 பார்ட்டிஷன் விச் கம்ஸ் ஃப்ரம் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஸ்பார்க் இன்ஜினியர். ஆனால் கான்ஃபிகரேஷன் மூலமாக செட் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன். ஸ்பார்க் ஜென்ரலாக நம்ம எவ்வளோ பார்ட்டிஷன் கரண்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பார்க் கான்ப் டாட் கெட் ஸ்பார்க் டாட் எஸ்கியூஎல் சஃபுல் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கரண்டாக ஸ்பார்க்கில் டிஃபால்ட் பார்ட்டிஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க் டாட் கான்ப் டாட் செட்டுன்னு போட்டுட்டு 8 அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்பார்க் எஸ்கியூஎல் சஃபுல் பார்ட்டிஷன்ஸ் 8ன்னு பாஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஸ்கிரிப்ட் மூலமாக சேஞ்ச் பண்ணி. ஓகே, இப்போ வந்து உங்களோட பார்ட்டிஷன்ஸ் வந்து 8 பார்ட்டிஷனில் மட்டும் ரன் ஆகும். டேட்டாஸ் 8 பார்ட்டிஷனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு உங்களுக்கு பர்டிகுலர் கோர்ஸு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்ன அப்படின்னா பேரலல் டேட்டாபேஸ் ரைட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து டேட்டாபேஸில் ரைட் பண்ணும்போது எப்படி எஃபிஷியண்டாக ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு பல்க் டேட்டா வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு பார்ட்டிஷன்ஸாக வந்து நான் டேட்டாபேஸில் ரைட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இட் வில் பி டேக்கிங் மோர் டைம். ஸோ அதுக்கு பதிலாக
நான் 10 மில்லியனை வந்து 10 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணேன்னா ஈச் மில்லியன் வந்து ஒவ்வொரு ஃபைலாக டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு ஃபைலு போய் டேட்டாபேஸில் வந்து ரைட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மெயின் திங் அப்படின்னா, அந்த 10 பார்ட்டிஷன் செட் பண்ணும்போது 10 கனெக்ஷன் பேரலலா வந்து செஷன் கிரியேட் பண்ணும். 10 செஷனு. 10 செஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த 10 இந்த ரைட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பேரலலா நடக்கும். இதுதான் மெயின் திங். ஓகேவா? அந்த பார்ட்டிஷன் ஸ்டெப் தான் மெயின். ஸோ அதனால நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் மெயினாக சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மோடை பற்றி சொல்கிறேன். இந்த மோடில் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்பன் மோட் இருக்குது, ஓவர் ரைட் மோட் இருக்குது, எரர் இப்போ எக்ஸிஸ்ட்னு ஒரு மோடு இருக்குது, எரர் மோடு இருக்குது, இக்னோர்னு ஒரு மோடு இருக்குது. இந்த 4 மோடு தான் இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஓவர் ரைட் அப்பன் மோடு தான் யூஸ் பண்ணுறோம். பட் நார்மல் அதர் ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸில் இருக்கிற மாதிரி அப்செட் மோடு, அப்டேட்டு இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இந்த டேட்டா பிரிக்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவன் தனியாக ஒரு சில எக்ஸ்டர்னல் ஜாப்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படி டிரான்சாக்ஷனுக்கும் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் கஸ்டமைஸாக எழுதிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷனும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கான். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இந்த கோலசி அண்டு கோலசி பார்ட்டிஷன் அண்டு இன்னொருக்கு கோலசி அண்ட் ரீபார்ட்டிஷன். இந்த ரீபார்ட்டிஷன் வந்து என்னன்னா, யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை. ஓகேங்களா? மோஸ்ட்லி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம கேஸ் போவோம். கோலசிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷஃப்லிங் வந்து நடக்கும் ரீபார்ட்டிஷனில். பட் கொலசி இருக்குது, உங்களுக்கு தெரியும். கொலசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டேட்டாவோட சைஸில் ஃபைனலாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படலை அப்படின்னா நம்ம கொலசி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு 5 பார்ட்டிஷனில் டேட்டாஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கொலசி யூஸ் பண்ணி 6 பார்ட்டிஷனாக மாற்றுனீங்க அப்படின்னா, கொலசி ஆஃப் 6ன்னு மாற்றுனீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது, ஓன்ட் எஃபெக்ட். அது ஸ்டில் இன் 5 பார்ட்டிஷனாக தான் இருக்கும். கொலசி ஸ்பார்க் இன்டர்னலாக கொலசியோட மெக்கானிசம் ஹேண்டில் பண்ணிக்கும். அது வந்து 5 பார்ட்டிஷன் மேலே எக்ஸீட் ஆகுது. ஏன்னா 5க்கு கீழே நம்ம குறைக்கலாம். பட் இதில் மெயின் திங் கொலசியில் வந்து உங்களுக்கு ஷஃப்லிங் ஆப்ரேஷன் மோஸ்ட்லி நடக்காது. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்டேஜஸ்னா என்ன, ஜாப்ஸ்னா என்னென்ன. ஸ்டேஜஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு நியூ ஸ்டேஜஸும் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஷஃப்லிங் நடக்கும்போதோ அல்லது வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணும்போதோ அப்போ தான் இன்னொரு நியூ ஸ்டேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? டாஸ்க்குங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. டாஸ்க்குங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டரில் ஒரு டாஸ்க்கு ரன் ஆகுது. ஓகே அப்படின்னா, அந்த டாஸ்க் ரன் ஆகும்போது என்ன அப்படின்னா, அந்த டாஸ்க்குங்கிறது ஒன்று பெட்டர் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த கோட் இருக்குல்ல, அந்த கோட் ரன் ஆகக்கூடிய பிளேஸ் தான் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வில் பி ரிட்டைனிங் த ரிசல்ட் இன்டு த டிரைவர் இஃப் யூ வாண்ட், அதர்வைஸ் யூ கேன் ஸ்டோர் இன்டு சம்வேர். ஓகேங்களா? டிரைவர் வந்து வில் பி மானிட்டரிங் த என்டையர் எக்ஸிக்யூட்டர்ஸ்ங்கிறது இஸ் லாஜிக்கல் டிவிஷன். ஐ திங்க் வந்து ஹடூப் 2.0 சொல்லியிருப்போம். இது வந்து மேப் ரெடியூஸ் 2.0 வந்து கண்டெய்னர்னு சொல்லுவோம். இதில் வந்து எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸிக்யூட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ், ரேமில் ஒரு ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகக்கூடிய ஒரு பிளேஸு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து விசிபிளாக பார்க்க முடியாது. இட் வில் பி எவ்ரிதிங் ஹேண்டில் பை ஸ்பார்க். ஸோ அதனால தான் ஸ்பார்க் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் ஸ்பார்க்கை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் நியூவாக இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு இதில் நான் சொன்னதில் ஏதோ ஒரு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒன்று மறக்காமல் சொல்கிறேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.